30-35 வயதுக்குட்பட்ட யானையான பாத்திய யானை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது. இருப்பினும் இந்த யானை மீது பல சந்தர்ப்பங்களில் துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்கப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பாத்திய முதலாக நிக்கவரட்டிய வனஜீவராசிகள் வலயத்தில் சிகிச்சை பெற்றது. கடந்த பிப்ரவரி மாதம் இந்த சம்பவம் இடம்பெற்றது. பின்னர் கடந்த மே மாதம் பாத்திய மீண்டும் காணப்பட்டார். மகாவெவ வனஜீவராசிகள் சரணாலயத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் பாத்திய மீண்டும் சுடப்பட்டது. நிக்கவரட்டிய வனஜீவராசிகள் கால்நடை பிரிவினர் யானைக்கு பல முறை சிகிச்சை அளித்த போதிலும் பாத்திய முழுமையாக குணமடையவில்லை. பாத்தியவின் முன்கால் ஏற்கனவே காயமடைந்திருந்தது. அதன் பின்னர் பொல்பித்திகம பகுதியில் உள்ள நீர்த்தடாகத்தில் வீழ்ந்தபோது அனைவரின் கவனமும் மீண்டும் பாத்திய மீது ஈர்க்கப்பட்டது. மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்த யானைக்கு பல நாட்கள் பல்வேறு வழிகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ பீடத்தின் முன்னாள் பேராசிரியர் அசோக தன்கொல்ல தலைமையிலான குழுவினரினால் சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டது. பாத்திய பல நாட்களாக ஒரே நிலையில் இருந்ததால் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததாகவும், தசைகள் ஏற்கனவே பலவீனமடைந்துள்ளதாகவும், இவரது இரத்த ஓட்டமும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கால்நடை மருத்துவ குழு தெரிவித்திருந்தது. பாத்தியவின் நிலையை மாற்றுவதற்கு கால்நடை மருத்துவர்கள் நேற்று கடும் பிரயத்தனத்துடன் நடவடிக்கை எடுத்தனர். காயமடைந்த பகுதிகளில் சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டன. எனினும் பாத்திய படிப்படியாக உணவு உண்பதனை குறைத்துவிட்டதாக கால்நடை வைத்தியர்கள் தெரிவித்தனர். பாத்திய இன்று காலை சுமார் 8:55க்கு உயிரிழந்தமை பலரையும் சோகத்துக்குள்ளாக்கியுள்ளது.